உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜோசியரே, நல்ல நாளா நிறைஞ்ச முகூர்த்த நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். கவலைப்படாதீங்கம்மா. பேரம்பேத்திய பார்த்தா பெரியவங்க மனசு மாறிடுவாங்க. அம்மா, பையனோட நட்சத்திரம் பொண்ணோட நட்சத்திரம் சொல்லுங்க. பையன் நட்சத்திரம் திருவோணம், பொண்ணு நட்சத்திரம் அனுஷம். கடவுளே, அப்பா கிட்ட கூட சொல்லாம என்ன வேலை பாக்குறாங்க பாரு. அக்கா விடுக்கா, மலேசியால அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதா என்ன? யாருக்கு தெரியும்? அப்போ முதல் இரவே இல்லல்ல. இறைவா, பிரமாதம் பிரமாதம். மா, அவங்க நட்சத்திரப்படி இன்னைக்கே நல்ல நாள் தான். அமோகமான நாள், வாரிசு விருத்தியாகிறதுக்கு ஏத்த நாள். அப்படியா சாமி சொல்றீங்க? அப்போ இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? தாராளமா ஏற்பாடு பண்ணிடுங்கம்மா. இதுக்கு மேல அமைதியா இருந்தா தப்பாயிடும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அம்மா, இன்னைக்கு நாள் அமோகமா இருக்கு. கவலைப்படாம ஏற்பாடு பண்ணுங்கம்மா. கடவுள் துணை இருப்பாருமா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறோமா? ஒரு நிமிஷம். முத்து, அம்மா சொல்லுங்கம்மா. ஐயாவை கொண்டு போய் விட்டு. சரிங்கம்மா, வாங்க சாமி. அப்ப வரங்கம்மா. எல்லா ஏற்பாடும் பண்ணணும். என்ன ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டியா? இன்னைக்கு உனக்கும் சிவாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சந்தோஷம் தானே? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நீ ரெடி ஆயிடு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்குமே தர்ம சங்கடம் தான். சிவா, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும். என் பேரு துளசி. என் கழுத்துல இருக்கிற தாலி எனக்கு பிடிக்காத ஒருத்தரால கட்டப்பட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் உங்க மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். என் கழுத்துல இருக்கிற தாலிய கட்டினவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உங்க வீட்டுல இவ்வளோ நாள் இருந்தேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்து ஜனனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டத பார்த்தப்போ நீங்க அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சீக்கிரமா உங்க உண்மையான மனைவி ஜனனியோட சேர்ந்து வாழணும். நீங்க இந்த லெட்டரை படிக்கிற அந்த நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சிவா.
அம்மா தாயே, ஜனனியை சிவா தொலைச்சதுக்கும் ஜனனி இடத்துல இப்ப நான் இருக்கிறதுக்கும் நான் காரணம் இல்ல. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தா சுயநலவாதி ஆயிடுவேன். என்னால நேரடியா சொல்ல முடியாது, அந்த தைரியமும் எனக்கு இல்ல. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். சிவாக்கு நீதான் மன தைரியத்தை கொடுக்கணும். நான் சிவாவை விட்டு போறேன். அவரோட ஜனனி அவருக்கு திரும்ப கிடைக்கணும். மறந்து போன எல்லா ஞாபகமும் அவருக்கு திரும்ப கிடைக்கணும். ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவரும் ஜனனியும் சேர்ந்து வாழணும். அது போதும். அது ஒண்ணுதான் தாயா என்னோட வேண்டுதல். நானா? சொல்லுங்க ஐயா. சரியாதானே வந்து சேர்ந்திருக்க. விட்டுட்டு எங்க போற? சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டு கண்டு கருத்துடன் வாங்கிடேன், கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். பண்டு கண்டு எங்கும் பழமறை தேடியை, இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. புரியல சாமி. நீ யாரு? துளசி. நீ யாராய் இருக்க? ஜனனியாதான் இருக்கேன். சாமி கிட்ட வேண்டும் போது கேட்டீங்களா? மகளே, சத்தங்களை கேட்டு பொருள் அறிபவன் நான் அல்ல. நான் மனங்களை ஊடுருவி உணர்கின்றவன். என்னால புரிஞ்சுக்க முடியல சாமி. கட்டியவன் கிட்டியவன் அல்ல, அப்படிதானே? சாமி, நீ யாராக இருக்கிறாயோ அந்த உயிரை தேடிப்போ. பல உண்மைகள் உனக்கே புரியும். நடப்பதற்கும் காரணம் இருக்கு, நடக்கப் போவதற்கும் காரணம் இருக்கு. சில காரியம் நடக்காமல் போவதற்கும் காரணம் இருக்கு. காலம் தாழ்த்தாது தேட வேண்டியதை தேடிப்போ. ஜனனிய தேடணுமா? தேடுதலுக்கு காரணம் வேண்டுமா? தேடிப்போ. வெளியே தேடு, உள்ளே கிடைக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.